ராஜமாணிக்கையோட நவராத்திரிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த ராஜமாணிக்க தேவத்தை யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ராஜமாணிக்க யாருன்னா மதுரை மீனாட்சியோட சக்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு தடவை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ராஜமாணிக்க யாருன்னா மதுரை மீனாட்சியோட சக்தி. இந்த ராஜமாணிக்கைக்கு நமக்கு என்ன கனெக்டிவிட்டி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வாராகியை தவிர வேற எதுவுமே இல்லை. வாராகி வந்து 3 முகத்தில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி, அதை தாண்டி பின்னாடி சிவஸ்வரூபினியா இருந்து ஒரே உருவத்தில் தான் பரிபாலம் பண்ணியிருந்தார். அப்போ திடீர்னு ஏன் இந்த இந்த பிரிவு, இந்த ட்ரையாங்குலர் சீரீஸ் ஏன் பிரிவு ஏற்பட்டது அப்படின்னா, அம்மாவோட ப்ரெஷர் தாங்க முடியல, ஒர்க் ப்ரெஷர். இப்போ நம்மெல்லாம் ஒர்க் ப்ரெஷர் ஆச்சுன்னா கூட என்ன பண்ணுவோம், இன்னும் 2 பேரும் சேர்த்துன்னு வேலை செய்வோம். அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஆலய பக்தர்களோட வேண்டுதல் அதிகமாக தேவதைகள் அதிக சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த 2 ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அதுல ராஜமாணிக்க யாருன்னா, என்னோட சன்னியாச குருநாதர் 1008 நாராயண தீர்த்தர், 1008 நாராயண தீர்த்தர்னு அவரோட பேரு. அவரோட உபாசன தேவதை தான் இந்த ராஜமாணிக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் பஞ்சமி பூஜை படிச்சுட்டு ஒரு 3 நாள் என்னை நீங்க பார்த்துருக்க மாட்டேன். ஆமா, 3 நாள் நான் என்ன ஆச்சுன்னா, பழனி அடிவாரத்துல 108 நட்சத்திர கர்ம வினைன்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு குருநாதர் கிடைச்சாரு, பிரபு பிரபாகரன் ஐயா. அவரு அந்த குருநாதர்கிட்ட போய் நான் சில பாடங்கள் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். அவர் எப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனுஷன். எப்பவுமே கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் அவர்கிட்ட நிறைய பார்த்தேன். என்னதான் கண்டிப்பு இருந்தாலும் தாய் உள்ளம் கொண்டு எல்லாரும் தன்னோட குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிற அற்புத மனிதரை நான் சந்திச்சேன்னா சந்திச்சேன். அவரோட பாட தொகுப்பு கூட நான் போகும்போது ஒரு செகண்ட் தாட்டோட தான் போனேன். பெருசா சொல்லிட போறாங்க. நான் ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே ஆகாய பதிவேடுகள் சொல்லி சில விஷயங்களை படிக்கணும். ஏன்னா மனிதன் தான் செய்த கர்மவனைய தெரிஞ்சுக்கணும்னு ஒரு தேடுதல் ஒரு 2-3 மாசமே தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. எங்க திருப்பி பார்த்தாலும் சரி, எல்லாருமே அதிகபட்சமா 25,000 ஃபீஸ், 30,000 தான், ஒருத்தன் 1 லட்சம்ன்றான், ஒருத்தன் நிறைய. சரி, அவங்கவுங்க அது பாடத்தொகுப்பு அவங்க சொல்றதுக்கு அது. பட் நான் இருக்கிற நிலையில, இறை வழிபாடு பண்ற நிலையில என்னால் அந்த பொருளாதாரத்தை கொடுக்க முடியும். ஆனா நான் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே ஒரு கோரிக்கை வச்சேன். எனக்கு என்னோட கர்ம வினை என்னன்னு தெரியணும், அதுக்கு நான் வந்து தீர்வு காணணும்னு நினைக்கிறேன். அதோட இல்லாம என்னைய சுத்தி ஒரு 12 குடும்பம் இந்த ஆலயத்தை பல காலமா என்னோட ஒரு 20 வருஷமா பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு நன்மை செய்யணும், அவங்க குடும்பம் எல்லாம் வளர்ச்சியோட வெற்றியில நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. பொதுவாகவே ஒரு மனிதன் தன் கர்மவினியை போக்கிட்டான்னு வச்சுக்கோ, எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த வகையில நம்ம என்னுடைய ஆத்மார்த்தமான குருநாதர் நீங்க வாழ்க்கையில சில மனிதர்களை சிந்திப்பீங்க, அவங்க வாழ்க்கையை பரட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான். ஏன் அப்படின்னா, இந்த எல்லாருக்குமே பொருள் மேல ஒரு நாட்டம் இருக்குன்னா நாட்டம் இருக்கும். இந்த குணாதிசயங்கள்ல பாத்தீங்கன்னா, அவரோட நம்ம மாதிரி ஒத்து போற மனிதனா இருந்தார். நான் கூட நினைச்சேன், இந்த ஒழுக்க போறேன்னு தெரியல இந்த பீஸுக்குன்னு. 2வது அவர் போட்டு 2 மாசம் முன்னாடியே வீடியோ பார்த்தோன்னே நான் பதிவு பண்ணிட்டேன். ஆன்லைன் கிளாஸ் தான் கிடையாது, நேரில் தான் வரணும் அப்படின்னாரு. நான் கோவிலை விட்டு ஒரு நாள் வெளியே போனதில்ல, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கர்மாவை பத்தி ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் போயே தெரிவான ஒரு தீர்மானத்துல பஞ்சமி பூஜை முடிச்சு நைட்டே டிக்கெட் போட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு, அப்போ ஒரு 3 நாள் நீ பார்த்துக்கோன்னு நான் போனேன். அப்பதான் இந்த அற்புத மனிதரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஆமா, ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் புகழுக்கு மயங்காதவனே கிடையாது. ஒரு பார்த்தீங்கன்னா எங்க குருநாதர் ரொம்ப எளிமையான மனுஷன். ஆனா பார்த்தீங்கன்னா என்னைய மாதிரி காடியா வச்சு நான் நல்லா இருப்பேன், நீட் அண்ட் ட்ரிம்மா டெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆமா, அற்புதமான மனுஷன். ஒரு எப்படின்னா, தனக்கு மாணவர்கள் வந்தவங்க எல்லாருமே அக்கறையோட எப்படி பார்த்துக்கலான்னு, ஒரு குழந்தை போல பார்த்துக்கலான்னு சொல்லலாம். இப்போ நீங்க வரீங்க, நான் உங்களுக்கு பூஜை பண்றேன், அர்ச்சனை பண்றேன், பிரசாதம் கொடுப்பேன், தீர்த்தம் கொடுப்பேன், தென்னாடி கொடுப்பேன், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு டிகிரியா இருக்கு. அந்த வந்த 50 மாணவர்கள் 70 மாணவர் பதிவு பண்ணாங்க. ஆனா 50 மாணவர் சீட்டு வச்சு அதுல நான் பார்த்தேன் இருக்கேன்னு நினைக்கிறது ஒரு பெரும்பான்மை. ஏன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் அவருக்கு நிறைய, நான் புதுசா போற ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இந்த பிரபஞ்சம் என்னை ஏத்துக்குச்சுன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு அந்த குருநாதர், எனக்கு மற்ற மகிழ்ச்சி. அதனால என்ன ஆச்சுன்னா, அம்பாள் கிட்ட ஒரு உத்தரவு கொடுத்துட்டு, என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அனுப்புற,
நான் கண்டிப்பா போய் அதை முடிச்சுட்டு வரமான்னு சொல்லி பஞ்சமி பூஜை முடிச்சு நான் கிளம்பிட்டேன். அந்த அற்புத மனிதரை நம்பி 50 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 9 லேடிஸ் குடும்பத்தார் வந்துட்டாங்க. அவங்களை எல்லாருமே அவர் பார்த்த விதம் இருக்கு பார்த்தீங்களா, அவர் பாடம் சொல்லி கொடுக்குறதெல்லாம் விட்டுருவோம். அப்புறம் 1000 பேர் நான் வந்தவங்க எல்லாருக்கும் அங்கே ரூம்ல இடமா இருக்கா, அந்த சாப்பாடாகட்டும் உணவாகட்டும் எல்லாமே அந்த ஃபீஸ்ல இன்க்ளூட் பண்ணி அவர் செய்யறதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, ஆனந்தமா. காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும், 11 மணிக்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீ பிஸ்கெட்ஸ் வந்து அதை சாப்பிட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் போயிருக்கு. அதுக்கப்புறம் லஞ்ச் டோக்கனை பார்த்தீங்கன்னா அவரே வந்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வாங்கி அவரோட காசுலேயே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பொதுவாக நீங்கள் எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணிக்கணும், ரூம்லேருந்து அதுலேருந்து. நான் போனவொடனே எனக்கு ரூம் கிடைக்கல, எனக்கு ரொம்ப விசேஷம் நல்ல ரூம் கிடைக்கல. அவர் போய் பார்த்தேன், ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டார். எனக்கு இல்லையா, நான் இனிமேல் சத்யநாராயண வந்து சென்னையிலேருந்து வரேன், இப்போதைக்கு ரூம் கிடைக்கல, எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், ஒரு காமன் ரூம் எடுத்து வைக்கிறேன், அங்கே போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவோம், மற்ற விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாங்க. என்னடா இது, பொதுவாகவே ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டா ஒரு குருநாதர் எல்லாரும் வரவேற்பான்னு நான் பார்க்குறேன். அவருக்கு கீழே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு அதுலேயே அவருடைய எளிமை ரொம்ப இதுவாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். அப்புறம் இந்த உபசரணைகள்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். குறிப்பா பெண்களுக்கு அவர் கொடுத்த மரியாதை இருக்கு பார்த்தீங்களா, அவரை பார்த்து நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும். ஆமா, எங்கெல்லாம் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னா அது குடியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருக்குள்ள நிறைய விஷயங்கள், அவரு எப்படி சொல்றதுன்னா ஏகப்பட்ட பேர் அவருக்கு டிமாண்ட் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி நாங்க இருக்கையிலே கிளாஸ்ல வந்து ஃபாரின் வந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு, ஆன்லைன்லேயே எங்களுக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லி கொடுங்க. அவரோட குருநாதர் என்ன சத்திய வாக்கு வாங்கினாரோ அது மாதிரி எங்களுக்கு சத்திய வாக்கு வாங்கி அந்த விஷயத்தை எங்ககிட்ட கொடுத்தார். அதுல 3 நாளும் பார்த்தீங்கன்னா இந்த 108 நட்சத்திர பாகத்துக்கு கர்ம பதிவேடுகள் ஒருத்தர் படிக்கும் போது கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே நெருடலாயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுல கொடுத்துருக்கிற ஒரு விஷயமும் துல்லியமா இருக்கு, அங்க இருக்கிற எக்ஸாம்பிள்ஸே காட்டுறாங்க. அப்பதான் நானே பெருமைப்பாயிட்டேன். ஏன்னா என்னோட கர்ம பதிவேட படிக்கணும்னு நினைச்சதுக்கு விஷயத்தை கொடுக்கும்போது எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. அப்போ அதுல ஒரு சில விஷயங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸா சொன்னார். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களை பத்தி எல்லாத்தையுமே சொன்னாங்க. எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியப்படுன்னா அவர் எல்லா விஷயத்தையும் தன்னோட குருநாதருக்கு தான் அர்ப்பணம் பண்ணார். அவரோட குருநாதர் யாருன்னா பேச்சு எப்பன்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அவரு. நீங்க எந்த யூடியூப் சேனல்ஸ்க்கே அவரை பார்க்க முடியாது. எங்க ஐயாவாவது இப்ப வெளியே வந்து ஒரு அளவுக்கு பேசுறாரு, அவரை பார்க்கவே முடியாது. அவருக்கு அவர் தான் சொல்றாரு. அவர்கிட்ட இருந்து அந்த சப்ஜெக்ட் எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு அவர் கொடுத்துட்டு ஒரே விஷயம் சொன்னார், தவறான விஷயத்துக்கு யாருக்கும் பயன்படுத்திடாதீங்க, யாரும் காசுக்காக விற்பனை பண்ணிடாதீங்க, அதே நேரத்தில் எதையும் இலவசமாக யாருக்கும் கொடுத்துடாதீங்க. இலவசம் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இது எல்லாருக்கும் வழிகாட்டியா இருப்ப அப்படின்னு நம்பிதான் நாங்க எல்லா விஷயத்தையும் கொடுக்குறோம்னு எல்லாருக்கும் சத்தியவாக்கு வாங்கி தான் கொடுத்தாரு. அந்த அற்புத சப்ஜெக்டை நீங்க எல்லாம் வாழ்னா இல்லை. சாதாரண பேசிக்கலா எல்லாருக்கும் அஸ்ட்ராலஜி மேல ஒரு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எனக்கே நம்பிக்கை கிடையாது. நான் பல வருஷத்துக்கு மேலே அஸ்ட்ராலஜி போட்டுதான் தெய்வ காலடியில வந்து விழுந்துட்டோம். ஏன் அப்படின்னா இவன் குப்பை ஒன்று சொல்லுவான், துப்பை ஒன்று சொல்லுவான், ராமசாமி சொல்லுவான், கந்தசாமி ஒன்று சொல்லுவான். இத்தனை சாமி ஒன்று சொல்லிச்சுன்னா எதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னா இது வந்து இதெல்லாம் டிஃபைன்டு ரூல்ஸ்குள்ள கொண்டு வர ரொம்ப பிரமாதமா அந்த விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை நேரடியா அந்த நேரடி வகுப்புல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸா அங்க வந்திருக்கிற மாணவர்களே தன்னோட இதில் எப்படி இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் கர்மா அப்படின்னா எல்லாம் அஸ்ட்ராலஜி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க 12 கட்டம் இருக்கும். அந்த 12 கட்டத்தையும் ஒரு கிரகம் இருக்கும், ஒரு சிலருக்கு கிரகம் இருக்காது. ஆனா அது எல்லாத்துலயும் ஒரு நட்சத்திரம் பயணிக்கணும்னா அப்ப 12 ஆச்சா. அதை தாண்டி இந்த குரு, சனி, ராகு, கேது, அங்காரகன் இவங்களுக்கு எல்லாம் 3 பார்வை. அப்ப என்னாச்சு, 5 15, அது ஒரு 12. அப்ப 27 நட்சத்திர கர்மா மினிமம் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இந்த கர்மா மட்டும் எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது எப்படி தீர்க்கிறது, அந்த கர்மா எது வழியா வந்தது. ஒரு மனிதன் பிறகுறானா அப்ப எல்லாருமே அவனையே தான் பாவம் பண்ணி பிறகுறானா அப்படின்னா கிடையாது. தாய் தகப்பன் செய்தது, நான் செல்ஃபா நானே செய்த கர்மா. அப்ப என்னோட சகோதர சகோதரிகள் என் கூட பிறந்தவங்க. ஒரு மனிதனோட பிறப்பை நிர்ணயம் பண்றது அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தான் நிர்ணயம் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து இதெல்லாம் அப்படி நடந்திருக்கு, இதுக்கான ஆளையும் நீ எங்க போய் பரிகாரம் பண்ணணும், ஏதோ ஒரு கோவில சொல்ல, அந்த கோவில்ல என்ன ரகசியம் இருக்குன்னு அதை சொல்லி அங்க அந்த தெய்வத்துக்கு எது சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும் அதுக்கும் விளக்கம் கொடுத்து இந்த 3 நாள் அவர் கொடுத்த சப்ஜெக்டை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில கேட்டது கிடையாது, படிச்சது கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் அவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரையும் வாழ்க்கை சொல்லி அனுப்பிச்சு வச்சார். நான் அடுத்த நிமிஷமே கேட்டேன்,
குருஜி அடுத்தது வந்து நீங்க எல்லாம் கர்ம வினையை பத்தி சொல்லிட்டீங்களா, அப்ப நாங்கெல்லாம் புண்ணியமே பண்ணேன்னா இல்ல, நீங்க எல்லாரும் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி 108 நட்சத்திரத்துக்கான புண்ணிய கர்மாக்களும் இருக்கு. ஆனா அது ஒரு ரிசர்ச்ல இருக்கு. நீங்க வந்து ஒரு ஆண்டு காலம் வெயிட் பண்ணணும், 2026 கடைசியில அது கிடைக்கும் அப்படின்னாரு. அதில் தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து ப்ராப்ளத்தை பத்தி சொல்லுவோம், ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை சொல்ல மாட்டான். நீங்க சொல்லலாம் 1000 இந்த கோவில் அந்த கோவில் அதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் எப்பவுமே துடுக்கா பேசுவேன். உங்களுக்கு தான் தெரியுமே, எங்க குருநாதர் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டேன். ஒரே நீங்க சொல்ற எல்லா ஆலயத்துக்கு போனோம்னா பொருளாதாரம் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் சரியில்லாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நோய் தீக்கிறதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம், ஒரு கட்டத்தை போட்டு ஒரு சக்கரத்தை கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஆயுள் பலம் பெறதுக்கு ஒரு கட்டத்தை போட்டு சக்கரம் கொடுப்பாங்க. இதெல்லாம் செலவு இல்லாம நீ செய்யலாண்டா வாழ்க்கையில அப்படின்னு எனக்கு ஒரே சிரிப்பாகி போச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம இறைவனே நம்பி வாழும்போது இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே நீ பஸ்ல ஏறி போய் ஒரு கோவிலை பார்க்கணும்னா அங்க ஒரு 100 ரூபாய் தட்சணை அந்த குரு கொடுக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் பணம் வேணும். பணம் இல்லாத விஷயம் எப்படி செய்வானா, அதுக்கும் எளிமையான பரிகாரம் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அப்படியே ஜீரோ ஆகினார். இதெல்லாம் செய்ய முடியாத பட்சத்துல ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 108 நட்சத்திரத்தை ஆமா பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பில்வதளத்தை சிவங்கிட்ட பாதத்தில் அர்ப்பணம் பண்ணிட்டு தினமும் சர்வகாலமும் சதா சிவச்சிந்தனையோட வாழ்றவனுக்கு இது எதுவுமே தேவைப்படாதுங்க. இதெல்லாம் யாருக்கு தேவைப்படும்னா, இல்லறத்துல இருந்து சிரமப்பட்டு தன் வாழ்க்கையை நடத்துறவனுக்கு இதெல்லாம் தேவைப்படும். உனக்கு எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. நான் சொன்னேன், இல்லை குருஜி, இப்ப நானும் இல்லறத்தான் ஆகிவிட்டேன். என்னோட குழந்தைகள் எல்லாம் விஷயம், என்னோட குடும்பத்தாருக்கு முதல்ல எல்லாருக்கும் எல்லா கருத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் வழி நடத்து. அதை தாண்டி நான் அவர்கிட்ட ரெக்வஸ்டா கேட்டுருந்தது, என்னை நம்பி ஒரு 12 குடும்பம் இருக்கு, இதுக்கு நான் வந்து சொல்லணும் அப்படின்னா தாராளமா அவங்களுக்கு எல்லாருக்கும் கைடன்ஸாரு நான் மொத்தமா எடுத்து புஸ்தகத்தை கையில கொடுத்து அவங்களை தவறான வழியில் நிறுத்தி அவங்கள கர்மால விழ வைக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாம். ஆனா நீ எது செய்தாலும் அதுக்கான தட்சணையை வாங்கி நீ செய்தாதான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. கண்டிப்பா குருஜி, நான் எதை வாங்கினாலும் அம்பாளுக்கு தான் அர்ப்பணம் பண்ண போறேன், அது எல்லாருக்குமே தெரியும், தான் செய்யறேன். அந்த வகையில எல்லாருக்குமே முதல் 1-2 பாவத்தை வந்து நான் வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? அதனால உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கரெக்டா இருந்தா வாட்ஸ்அப்ல என்கிட்ட பதிவு செய்யுங்க. அதுல முதல் பாவத்திலையும் 2வது பாவத்திலையும் இருக்கிற கர்ம வினையை நான் எல்லாருக்கும் எந்த ஆலயத்துக்கு போகணும், என்ன கர்மாவது நீங்க பிறப்பெடுத்து உங்க லக்னம் இப்படி உருவாயிருக்கு, துல்லியமா இருக்கணும். லக்னம் மாறி போயிருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சு நல்லா செய்யறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லா விஷயத்தையும் இந்த 27 கர்மா தாண்டி எத்தனை கர்மா இருக்கோ அதுக்கெல்லாம் சேர்த்து கண்டிப்பா ஒரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சு ஒரு நாள் என்னோட குருநாதருக்கு நான் மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அந்த ஆலயத்துக்கு வர வைப்பேன். அந்த நேரத்தில் நீங்க எல்லாருக்கும் அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. அதுல வந்து நம்ம வாழ்க்கையை மாறும்னா இன்றிலிருந்து ஒரு மாறுதலான பயன். ஏன்னா நான் எங்கேயுமே வெளியே போக மாட்டேன், நான் நல்லாவே தெரியும். கொஞ்ச காலமே நான் பல விதமான ஜோதிடங்கள் படிச்சுட்டு தான் இருக்கேன். ரிசர்ச்குள்ள நானே இருக்கேன்னா இருக்கேன். ஹியூமன் ஆஸ்ட்ராலஜி எப்படி ஒர்க் பண்ணுது, எதனால் நோய் வருது, எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். அதில் எனக்கு இது ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் கிடைச்சது. அந்த எல்லாத்தையும் நான் வந்து கருணத்துல செய்யணும். அதே நேரத்தில் ராஜமாதவி அம்பாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இன்னைக்கு எழுது பொருட்கள், ஏன்னா பசங்கள்லாம் உச்சாணி கலைக்கு வரணும்னா இறைவன் இறைவியோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும். ராஜமாதவி நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் சரஸ்வதி தேவதை கிடையாது, உச்சிஷ்ட சரஸ்வதி, சரஸ்வதியோட உச்சகட்ட தாந்திரீக தெய்வம். அப்ப அவரோட ஆசீர்வாதம் வேணும்னா வேணும், பதவி வேணும்னா கண்டிப்பா அவளை நீங்க வழிபட்டு தான். உயர் பொசிஷன் வேணுமா, அரசாங்கத்துல சரி, அரசாட்சியில பங்கு வேணும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவளோட கருணை இல்லாம நடக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஊரப்பாக்கத்தோட ஆட்சி யார் கையில இருக்குன்னா வகையில இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையை புரட்டி போட்டதே இல்லை. அப்ப எல்லாருக்கும் அவரோட ஆசீர்வாதம் வேணும்னா தாம்பூலம், இங்க கொடுக்கப்படுற குப்பம், இது எல்லாத்தையுமே எல்லாரும் வாங்கிட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும். அதே நேரத்துல உயர்கல்வி படிக்கிற குழந்தைங்க, முக்கியமா சிஏ இது மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற குழந்தைங்க அந்த அம்மா கிட்ட இருந்து ஒரு பேனா பென்சில் வாங்கிட்டு போங்க. இதை தாண்டி சில குழந்தைங்க வர முடியாத தாய்மார்கள் இருப்பீங்க, கூட்டம் குறைவா இருக்கிறதுனால முதல்ல குழந்தைகள்லாம் கொடுத்துட்டு தாய்மார்களுக்கு தன் குழந்தைக்கு வேணும்னா நீங்க பின்னாடி கூட வந்து வாங்கிக்கோங்க, நான் இருந்தா கொடுக்குறேன். பட் இன்னைக்கு தேவைப்படுதுன்னா 1-2 ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுதான் என்னோட முக்கியமான பிரார்த்தனை. அதே நேரத்தில் ஈகை குணத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் நான் என்ன பண்ணேன், என் குழந்தைங்களையும் நாகராஜ குழந்தையும் வந்து கூப்பிட்டு முதல்ல நீங்க கொடுத்து பழகுங்க.
ஈகை குணத்தை நம்ம குழந்தைங்கிட்ட கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கற்றுக் கொடுத்தாதான் அந்த குணம் வரும். இப்போ நம்ம குழந்தை நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் அது டியூஷன் போனால் மட்டும் படிக்குமான்னு கிடையாது. நாம செய்கிற தான தர்மங்கள்ல நம்ம பெற்றார் குழந்தைக்கு அதான் ஊர் பிள்ளை ஊட்டி விட்டா தான் பிள்ளை தானா வளரணும். அதனால அந்த கல்ச்சரை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா கண்டிப்பாக செய்யணும், எல்லாருமே செய்யணும். ஏன் அப்படின்னா குரு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடைய முடியாது. ஆமாம், ஆனால் அதுக்கான தகுதியான குருன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே அப்பா தான் இங்கே எல்லாருமே இந்த திருசக்திகள் தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா எனக்காக ஒரு எளிமையான ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ மாறணும். நம்ம அதை தாண்டி நமக்கு இது சேவை செய்கிற ஒரு வாய்ப்பும் எல்லாத்துக்கும் மேலே என்னோட குடும்பத்தார், என் மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய பெட்டர் ஹாப்பாக இருந்தாலும் சரி, அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்தில். ஏன்னா நான் இல்லைனாலும் எந்த நெருடும் இல்லாமல் அந்த பூஜை புனஸ்காரம் நடக்கிறதுக்கு துணியாக இருந்த எல்லாரும், அதே நேரத்தில் இந்த ஸ்பான்சர்ஸ் ஒரு நாளும் ஒருத்தர் வர முடியலனாலும் எனக்கு பொருள் உதவி பண்ணி எனக்கு மனோதிடத்தை கொடுத்து நான் என்னோட குருநாதர்கிட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு எனக்கு அதுக்கும் உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. ஆமாம், எனக்கு இருந்து நான் போகிறதுன்னு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க எல்லாருக்கும் நான் செய்கிற நன்றி கடன் எப்படி இருக்குன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை அவங்க வாழ்க்கையில புகுத்தி இந்த கர்மாலத்தை எப்படி வருதுன்றதை ஆத்மார்த்தமாக செய்து கொடுப்பேன். எல்லாரும் தொடர்ந்து பயணிக்க. அதே நேரத்தில் இதை எப்படின்னா ஒரு முறைப்படி புரியாதவங்களுக்கு சொன்னால் தெரிய போகிறது. அதனால ஒரு தனி வாட்ஸ்அப் குரூப்போ இல்லைன்னா நம்ம ரெகுலர் யூடியூப் சேனல்ஸில் பதிவு போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்னோட மகனோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் முடியும். நான் உலகத்துக்கு எல்லா விஷயத்தையும் நன்மை சேரணும்னா சேரணும். எங்கள் குருநாதர் ரொம்ப எளிமையான மனுஷன். அவர் நான் போய் விட்டு நான் பேசணும் அப்படியே சித்தர் யுகம்னு ஒரு சேனல் அவர் எனக்கு பேசவே வரல. பேசுனேன் அரை மணி நேரம் ஆக்கிடுவேன், முடியவே முடியாது, நான் பேசியே தருவேன், தயவு செய்து என்னை பற்றி பேசாது அப்படின்னா. குருஜி எல்லாருக்கும் எப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமான குரு தகப்பம் போல கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இது ரெண்டுமே இல்லாதவனுக்கு அதோட வழி தெரியும். சின்ன வயசுல இருந்து ரெண்டு விஷயம் இல்லாதவனுக்கு அதோட வழி தெரியும். யாரோ ஒரு மனுஷன் அவர் நம்ம எல்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் அது மாதிரி இருப்பாங்க. நீ சாப்பிட்டியா, நீ தூங்குறியா, நீ டைம் ஆச்சு, நீங்க எல்லாம் டிராவல்ல இருந்து வந்திருப்பீங்க, நீ சீக்கிரம் பார்த்து முடிச்சுட்டு தூங்குங்கன்றது இதெல்லாம் அவங்களுக்கு அவசியமா கிடையாது. ஒரு 3 நாள் இன்க்ளூட் 2 நாள் எடுத்தா ஒரு 10,000 ரூபாய் அவங்களுக்கு கொஞ்சம் மிச்சமா இருக்குமா? அதோடு இல்லாம ஆலய வழிபாடு எப்படி பண்ணணும்னு கூட்டும் போய் எல்லாருக்கும் அந்த உட்காந்து குழந்தைங்க மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. ஆமா, எனக்கு இந்த மகாலட்சுமி வழிபாடெல்லாம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. எந்த முதிரையை பயன்படுத்தணும், எந்த நாளை பயன்படுத்தணும், எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும், இவ்வளவு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆடி போயிட்டேன். நம்ம இவ்வளவு நாள் அஞ்ஞானியா அப்படி வாழ்ந்துட்டோமே அப்படின்னும் போது நான் அம்பாள் கிட்ட தான் கொடுத்தேன். இத்தனை விஷயத்தை ஏன் எனக்கு இப்போ நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னா, அதுக்கான குரு வேணும்னா குரு வேணும். ஏன்னா நம்ம சொன்னாலும் நமக்கு மண்டையில் ஏறாதுல்ல. அம்பாள் நேரடியா யார் ரூபத்திலே தான் பேசுவார். அது மாதிரி நான் எனக்கு அவரை நான் அப்படிதான் நினைச்சுக்கிறேன். ஆமா, அந்த மாதிரி விஷயத்த எல்லாரும் நீங்க பெற்று இப்ப இருக்கிற காலங்கள் தாண்டி அடுத்த ஆண்டுல எல்லாருமே ஒரு படி மேல, 2 படி மேல, 3 படி மேல போறதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அவரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், படித்திருக்கிற எல்லா மாணவர்களும் ஆமா வெற்றி செல்வர்களாகி பெருமனத்துக்கு அதிபதியாகி என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நிமிர்ந்து சொல்லணும் என் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தையில நான் கீழே வந்துட்டேன். எப்பவுமே குரு தன்னுடைய சீடர்களை மேல வரத விரும்ப மாட்டான். எல்லாத்தையும் ரகசியத்தை எங்கேயாவது பூட்டி இருப்பான். அவர்கிட்ட அந்த இதுவே கிடையாது. எது சம்பந்தமான கேள்வி நான் தான் இடக்கு நாட்டான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ஒரு கேள்வி குருக்கு கேள்வி கேட்பான், கோவமே வராது. கேள்விக்கா கேள்வி சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அங்க ஒரு கேள்வி அவங்க ரூம்ல இருக்கிறவங்க ஒரு சொன்ன எதனால் பாவம் ஒரு மனிதனுக்கு ஜோதிடம் வரும் அப்படின்னு அது 8ஆ இல்ல 9ஆ அப்படின்னு ஒரு சர்ச்சை. ஒருத்தன் 8ன்றான், ஒருத்தன் 9ன்றான். நான் தான் படுத்துன்னு எல்லாம் கேட்பேன். குருஜி இது மாதிரி ஒரு சர்ச்சைக்கு தயவு செய்து இருக்குங்க. ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. 9 அப்படின்றது நீ கற்ற கல்வியே அடுத்தவங்களுக்கு போதிக்கிறது 9. 8ஆம் பாவம்னா மறைபொருள் ஞானம். மேல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சில விஷயங்களை நீ வாங்கி கொடுக்கறது தான் 8ஆம் பாவம் அப்படின்னு. அந்த வகையில் அவர் சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. அதனால எல்லாரும் எல்லா உணவும் பெறணும். கர்ம வினையெல்லாம் போக்கி அடுத்த கட்டத்துல உங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நீங்க சொத்து சேர்த்து சோகம் சேர்த்து வைக்கிறீங்களோ தெரியல, தாய் தந்தையை நம்ம செய்யற கர்மாக்கள் எல்லாம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. அதுல அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் ஒருத்தன். சென்னையில இருந்து 4 பேர் வந்தாங்க. அதுல எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து வரையும். ஏன்னா எல்லா சுவாமியும் நம்ம கிட்ட இருக்கு, எதுவும் இல்லாம இல்லை. நம்ம இங்கேயும் தேடி போக வேண்டியதே கிடையாது. அதை தாண்டி ஒரு முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனோம்னா அது போய் செய்துதான் ஆகும்.
பட் நம்ம இருக்கிற விஷயங்களே நம்ம எந்த நாள்ல எதை செய்தோம்னா நமக்கு பலன் கிடைக்குமோ அந்த விஷயத்தை எல்லாம் பெற்று பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் உங்க குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்தான் ஆசை. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த அனைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கேற்ற மாதிரி எல்லா புகழும் என்னோட குருநாதர் எனக்கு இந்த விஜயை கற்றுக்கிட்ட திரு கிருபாகரன் ஐயா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அனைத்துக்கும் அவருக்கு திருவடி சரணம். ஆமா, அந்த அவரோட மனப்பாதங்கள்ல இந்த விஷயத்தை நான் அர்ப்பணம் செய்யறேன். இந்த உலகமே சேமமா இருக்கணும்னு நினைக்கிறதுல அவரும் ஒரு மனிதனா இருக்கார். நம்மளோட சேர்த்து அவர் பயணிப்பாருன்னா நமக்கு பேரானந்தமா இருக்கு. நன்றி.